வணக்கங்க. ஒரு வீடியோங்க. அதாவது விதி பிரகாரம் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாதுங்க. விதி கூட நாம் பார்த்தா வெல்லலாம். நமக்கு ஒரு துணை. நம்ம கல்யாணம் பண்ணி ஒரு துணையோடு வாழ்ந்துட்டுருக்குறோம். துணையோடு நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். நல்லா வாழ்ந்துட்டுருக்குறோம். நல்ல வீடு, நல்ல பெட்டு, நல்ல வசதி வாய்ப்பு, அல்லல்ல குறையாத அளவுக்கு பணம் காசு என்ன வேணுங்கிற அளவுக்கு கோல்டு கீல்டு எல்லாமே இருக்குது. இருந்து அந்த துணை, அந்த அருமையான கணவர் அவர் வேலைக்கு போயிடுறாரு. வேலைக்கு தொழிலுக்கு போயிடுறாரு. வேலை வெட்டிக்கு போயிடுறாரு, பிடிக்கிறாரு. துணையை நம்பி தாங்க நம்ம எல்லாமே பண்ணுறோம். என்னங்க, நம்ம மனைவின்னா நம்மளுடைய அம்மாவுக்கு அடுத்தபடி அவங்க தாங்க நமக்கு எல்லாமே. அம்மாவோட அரவணைப்பில் நம்ம வாழ்கிறோம். அம்மாவோடைய அரவணைப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வயது வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு பருவத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அது இயற்கை. அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிற மனைவி நமக்கு சரியான வழி வாய்க்கலை. அதுக்கு தொட்டில் பலகாரம் சுடுகாடு வரையில் இருக்கிற ஒரு கதை ஒன்று இருக்கு பாருங்க. அது ஒரு அடிப்படை காமத்தினுடைய விளிம்பில் இருக்கிறது. 24 ஹவர்ஸ் காமம், 24 ஹவர்ஸ் காமம், 24 ஹவர்ஸ் காமம். சின்ன வயசு பெரிய வயசுன்னு பார்க்கறதில்ல. என்ன நேரம் கிடைச்ச காமம் இப்படி அனுபவிக்கிறது கணவனுக்கு தெரியாமல். கணவனுக்கு தெரிஞ்சாலுமே, கணவனுக்கு சில விஷயமெல்லாம் தெரிஞ்சாலுமே அவர் என்ன ஒரு பெரிய குணம் படைத்தவர். அவர் கடவுளுடைய அனுகரம் பெற்றவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்லி பார்க்குறாரு, விட்டுறாரு. இந்த மாதிரி துணையெல்லாம் வாய்க்கும் போது எவ்வளோ வேதனையாக இருக்குங்க. பெண்கள் என்னங்க, ஒரு அலுவலகத்துக்கு போனால் இங்கேருந்து வீட்டிலேருந்து புறப்படும் போதே அந்த துணை வீட்டில் அங்கே அலுவலகத்தில் இருக்கிற ஆண்மாங்க கூட இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போகிற பெண்கள் இருக்காங்க. அப்படி இருக்காங்க. வீட்டிலேருந்து போகும்போதே அந்த மாதிரி துணையோடு இருக்கும்போதுங்க, துணையோடு இருந்துட்டு வரும்போது வீட்டில் இல்லற வாழ்க்கை கசந்து போயிருங்க. உள்ளன்பு போயிருங்க. வீட்டில் சந்தோஷம் இருக்காது. நீ வாழ்க்கை முழுவதும் 50 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கூட வாழ்ந்தாலும் ஒரு கணவனுக்கு தெரிய வரும்போது என்ன நடப்பணமாக தான் நீ இருப்ப. வெளியே தான் சிரிக்க முடியுமா தவிர வீட்டில் மகிழ்ச்சியாக சிரிக்கவே முடியாது. அது என்ன பொண வாழ்க்கையில் அது. பொணமும் ஒன்று தான், நீ வாழ்கிற வாழ்க்கையும் ஒன்று தான் இல்லைங்களா? வீட்டில் அங்கேருந்து வந்தோடனே கட்டி அணைச்சி கணவர்கிட்ட பேசணுங்க. அன்பாக பேசணும், பாசுணர்வோடு இருக்கணும். என்ன அந்த பாசுணர்வு இங்கே வீட்டில் அந்து போகுது, வீட்டில் இல்லாமல் போயிடுது. வெளியே போய் அலுவலகத்தில் போய் அங்கே போய் ஒளிஞ்சிருந்து அங்கிருந்து என்ன ஒரு வெயிலுன்னு பார்க்குறதில்ல, ஒன்றுன்னு பார்க்குறதில்ல, ஒரு கிழமைன்னு பார்க்குறதில்ல, 4 கிழமை எல்லாம் பார்க்காம நீ ஒரு தவறு பண்ணிகிட்டு இருக்கிற நாள் அந்த கணவருக்கு தெரிய வருது. அது அவர் எவ்வளோ வேதனைப்படுவார் தெரியுமா? வெந்து தனிவார். அவர் உள்ளுக்குள்ளே அப்படியே ஃபயர் ஆகும். வயிறெல்லாம் ஃபயர் ஆகும், நெஞ்செல்லாம் ஃபயர் ஆகும். இறைவன் இடத்துல போய் சொல்லுவார், அந்த தண்டனையிலேருந்து நீ தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்ல வர்றேன். இப்போ அப்படி பண்ணக்கூடாதுங்க. என்னங்க இருக்குது உடம்புல? அந்த சருகலத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க. அன்புங்கிறது ஒன்று தானுங்க இருக்குது. பாசமுங்கிறது ஒன்று இருக்குது. பாசம் அன்புக்கு மீறினது உலகத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க. அன்பால் சாதிக்க முடியாத ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு செடி சரியாக வளரல அப்படின்னா அந்த செடிக்கு நல்லா குத்தி விட்டு உரமெல்லாம் போட்டு தண்ணி விட்டு பாருங்கள், அந்த செடி குப்புன்னு வளரும். அதே மாதிரி கணவன்கிட்ட சிலதெல்லாம் பிடிக்கலைன்னா, அவருக்கு வைட்டமின் சக்தி இல்லைன்னா நல்லா சமைச்சு போட்டு நல்லா தயார் பண்ணால் அவர்கிட்ட எல்லாமே கிடைக்குன்னு சொல்ல வர்றேன். என்னங்க, தவறு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பழக்க வழக்கத்தை ஜென்ரேஷன் பழக்க வழக்கத்தை விடணும், திருந்தணும். ஆயுள் காலத்தில் படுக்கையில் சந்திக்க வேண்டியதாகி போயிடும். படுக்கலைன்னா நோய் வாயில் பற்றுவேன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.